இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தான் இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்கிறார்? அவர் இருக்கிற இடத்திலே நமக்கும் ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்போ உங்களை அல்லது நம்மை ஆண்டவர் கூட்டிட்டு போனா ஆதாம் காலம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் உட்கார வைக்கணும்னு சொன்னா எங்கெங்கேயோ இருப்பாங்க. நம்ம எங்க இருக்கோம்? மேடையில் இருக்கோம் இல்லையா? மேடையில் இருக்கிறோம். நம்மை சார்ந்த பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? கீழே எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆதாம் காலத்து மனுஷன் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் என்ன செய்யப்படுவார்கள்? நியாயம் தீர்க்கப்பட்டு பலனடைந்து இயேசுவோடு கூட வருவாங்க இல்லையா? இப்படி இருந்தா எத்தனை பல கோடி 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 மக்கள் இருப்பாங்க. இயேசு இருக்கும்போது கூட எப்படி இருக்க முடியும்? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? தோத்துறோம். இப்போ நான் இதில் இருக்கேன், பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு கூட ஒரு ஆள் இருக்கலாம். அங்கே பாப்போம் கேப் வருதா இல்லையா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இவங்க எங்கே இருக்காங்க. அப்போ என் பக்கத்தில் இருக்க முடியாதுல்ல. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்கணும். பாருங்க, நான் 2006 பெங்களூரில் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். சோத்திரம். அந்த கன்வென்ஷனில் ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்கள் வந்திருந்தாங்க. அந்த கன்வென்ஷனுக்கு தோத்திரம் ஸ்டேஜில் இருந்து நான் கரெக்டாக 2 மணிக்கு கிரவுண்டுக்கு போவேன். சாரி 12 கழிஞ்சா கிரவுண்டுக்கு போவேன். மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்காக்கும் கன்வென்ஷன் தொடங்கும். மத்தியானம் 12 மணிக்கு போனால் 12லேருந்து 2க்குள்ளே உள்ளே போனால் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக்கும் இடம் கிடைக்கும். 1.5 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். தோத்திரம் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுகிற பாஸ்டரை இவ்வளோ போல தெரியும். பார்த்துக்கிடுங்க. 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அது இல்லாமல் இருக்கா? அவ்வளோ தூரத்தில் இருக்கும். பாஸ்டரை பார்த்தா இவ்வளோ போல ஒன்று என்ன கடந்து துள்ளுவது போல இருக்கு. அப்போ இயேசு இது ஆக 30 லட்சமாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற தோத்திரம் அந்த ஆதாம் காலம் முதல் அது பயங்கர அது கஷ்டம் இல்லையா பாஸ்டர்? அதனால தான் ஆண்டவர் இன்னொரு வேலை வச்சார். நம்முடைய ஆண்டவர் பயங்கர புத்திசாலியாக்கும். அவர் வரும்பொழுது யாராய் வருவார்? இயேசு இனி வரும்பொழுது யாராய் வருவார்? ராஜா மணவாளனா தான் வருவார். யாரை சேர்க்க வருவார்? மணவாட்டியை சேர்க்க வருவார். யார் இந்த மணவாட்டி? சபை தான் மணவாட்டி. அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் என்ன செய்தார்? சபையில் சேர்த்தார். சபை என்பது மணவாட்டி. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு இங்கே இருக்கிறார். பிதாவாகிய தேவனின் தோத்திரம். இயேசு எங்கே உட்கார்ந்து இருக்கிறதா பைபிள் சொல்லுது? பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கார். அப்போ இடது பக்கத்தில் யார் இருக்கிறார்? பிதா இருக்கிறார். வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இப்போ இயேசுக்கு ஒரு சீட்டு இருக்கு. இயேசுக்கு ஒரு சீட்டு இருக்கு. இனி நம்மளை எப்படி கொண்டு இருத்துகிறது? அப்போ இனி இயேசுவோட இருக்கணும்னா ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, லீடராக இருக்க முடியாது, பாஸ்டராக இருக்க முடியாது. தோத்திரம் இனி என் பக்கத்தில் இருக்கணும்னா தோத்திரம் ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். மணவாட்டி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் பார்த்தார் சபையை சிநேகிதனா வைக்கல, சபையை மணவாட்டியா வச்சுட்டு அவர் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு தோத்திரம் சபையை சைடு வாக்கில் இருந்துக்கா. இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் மணவாட்டியும் இருப்பாள். சேர தாங்குமான்னு தெரியாது. கைகள் நான் சொல்லது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் நான் எங்கே இருக்க போகிறேன்? பிதா இடதுபுறத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறார். இயேசுவின் பக்கத்திலே மணவாட்டியாகிய நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படியானால் என்னை ஆண்டவர் இயேசு எங்கே அமருவதற்கு அழைத்தார்? இயேசு சிங்காசனத்திலையும் என்ன கக்கூசு வரையிலேயே அல்ல. அவர் எந்த சிங்காசனத்தில் இருக்கிறாரோ அதே இடத்திலே மணவாட்டியாகிய சபையையும் அமர வைப்பதற்கு என் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் எனக்கு தந்த பங்கு அவர் இருக்கிற நாற்காலியில் அவரோடு கூட என்னையும் அமர வைப்பதற்கு விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி